இன்று மார்கழி 10ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாடல் 10 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் பக்தி மிகுந்த ஒரு பெண்ணை எழுப்புகிறார். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நோம்பிருந்து சொர்க்கலோகம் போவேன் அப்படின்னு சொன்னவளே, வாசல் கதவை தான் திறக்கல, பதிலாவது சொல்லக்கூடாதா? நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால், மிகுந்த நறுமணத்தை கொண்ட துளசியை திருமுடியில் சூடிய நாராயணன் நம்மால் போற்றப்பட்டு நாம் வேண்டியதெல்லாம் தருவான். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. அந்த புண்ணியனால் முன்பு ஒரு நாள் யமனின் வாயில் விழுந்த கும்பகர்ணன் தான் உன்னிடம் தோற்று அவனது பெருந்தூக்கத்தை உனக்கு தந்தானோ என்று நகைச்சுவையாக கேட்கிறார் ஆண்டாள். ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். அளவிட முடியாத பெரும் தூக்கத்தை உடையவளே, அழகிய கும்பத்தை போன்ற அழகுடையவளே, உறக்கம் தெளிந்து வந்து கதவை திறப்பாயாக என்று அவள் தோழியை எழுப்புகிறார் ஆண்டாள். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். நோற்று ஸ்வர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். யாராவது அதிக நேரம் தூங்கினா என்ன சொல்லுவோம்? கும்பகாரண மாதிரி தூங்குறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நகைச்சுவை உணர்வை தான் ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இருக்கிறார். அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் திருவடிகளே சரணம்.